அம்மா. யாருங்க? அம்மா, புடவை கொண்டு வந்திருக்கேம்மா. சாரு கல்யாணப்பட்டெல்லாம் காமிச்சிட்டு வர சொல்லியிருக்காரு. ஓ அப்படியா? வாங்க வாங்க. கீர்த்தி, அம்மாடி கீர்த்தி, இங்கே வாம்மா. புடவையெல்லாம் எடுத்து நல்லா பிரித்து வைங்க, என் பொண்ணு வருவா. ஆ சரிங்கம்மா. என்னம்மா? அம்மாடி கீர்த்தி, அப்பா கல்யாணத்துக்கு புடவை எடுக்கிறதுக்கு ஆள் அனுப்பியிருக்காருமா. இதில் உனக்கு பிடிச்ச புடவையாக பார்த்து எடுத்துக்கம்மா. எப்படியோ இந்த கல்யாணம் நடக்க போகிறதில்ல, எந்த புடவை எடுத்தா என்ன, எதையாவது ஒன்று பேருக்கு எடுப்போம். ஐயா, எல்லா புடவையும் கொஞ்சம் எடுத்து காமிங்க. ஆ சரிங்கம்மா. இங்கே பாருங்கம்மா, இது எல்லாமே கல்யாணப்பட்டு தான். இதில் என்ன கலர் பிடிச்சிருக்குன்னு பார்த்து எடுத்துக்கோங்கம்மா. இதில் மடி கீர்த்தி, உனக்கு என்ன கலர் வேணும்னு பார்த்து எடுமா. நீயே ஏதோ ஒன்று பார்த்து எடுமா போதும். என்னடி இப்படி சொல்கிற? உனக்கு தானே கல்யாணம், நீ தான் உனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கணும். எனக்கு இந்த கல்யாணமே பிடிக்கல, அதை யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. புடவை மட்டும் பிடிச்ச மாதிரி எடுத்துக்கணுமா? என்னடி எங்கள் வாயிலேயே முணுமுணுத்துக்கிட்டு இருக்க? வந்து புடவையை பாருவா. ஏங்க இவ்வளோதான் இருக்குங்களா? ஆமாங்கம்மா, கடையில் நிறைய இருக்குது. வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர சொன்னனால இருக்கிறதுலே நல்லதாக பார்த்து கொஞ்சம் எடுத்து போட்டுட்டு வந்துட்டம்மா. இதில் எதுவும் பிடிக்கலன்னா இனி நான் நாளைக்கு வேணும்னா வேறையெல்லாம் கொண்டு வந்து காமிக்கிறம்மா. இல்லை இல்லை, வேணாம் வேணாம். இனி திரும்ப இதுக்கு வேண்டி நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் எதுக்கு பாவம் வரணும்? இதுலேயே ஒன்றை பார்த்து எடுத்துக்கிறோம். ஏ கீர்த்தி, இங்கே பாருடி, இந்த கலர் அழகாக இருக்குல்ல? உனக்கு இந்த புடவை பிடிச்சிருக்கா? ஆ பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு. என்னடி நீ இப்படி வேண்டா வெறுப்பா சொல்லிக்கிட்டு இருக்க? இந்த புடவை உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? எங்க வச்சு பார்ப்போம். ஆ நல்ல அம்சமாக இருக்கு கீர்த்தி. இந்த புடவை கலரு உன் முகத்துக்கு எடுப்பாக இருக்கு. இதை எடுத்துக்குவோமா? ஆ எடுத்துக்குவோம் எடுத்துக்குவோம். இவ ஒருத்தி. ஐயா, இந்த புடவை எடுத்துக்கிறோம். இது என்ன விலை? அம்மா, உங்களுக்கு பிடிச்ச புடவை எடுத்துக்கங்கம்மா. சாரு வந்து ஐயா கிட்ட பணத்தை வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. பில்லு ஐயா கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிட்றோங்கம்மா. நீங்கள் புடவையை மட்டும் எடுத்துக்கிடுங்க. ஓ அப்படிங்களா? சரிங்க, அப்போ இந்த புடவை எடுத்துக்கிறோம். ஆ சரிங்கம்மா. அது ஒன்று போதுங்களாம்மா? ஆ இப்போதைக்கு இந்த ஒரு புடவை போதும். இனி நிறைய துணியெல்லாம் எடுக்க வேண்டியிருக்கு கல்யாணத்துக்கு. அதெல்லாம் நாங்கள் கடையில் வந்து பார்த்து எடுத்துக்கிறோம். ஆ சரிங்கம்மா, அப்போ நான் வரேங்கம்மா. ஆ வாங்க. ஏ கீர்த்தி, இந்த புடவை உனக்கு பிடிச்சிருக்குல்ல? அப்புறம் அது சரியில்லை, டிசைன் சரியில்லை, கலர் சரியில்லைன்னு எதுவும் சொல்லக்கூடாது, சரியா? பிடிக்கலனா மட்டும் என்ன கல்யாணத்தை நிறுத்தவா போறீங்க? இல்லை தானே? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதையோ பண்ணுங்க, போங்க. என்ன இவ இப்படி சொல்லிட்டு போறா? இந்த கல்யாணம் நடந்து முடியறதுக்குள்ள இவ எப்ப எப்படி மாறுவானே தெரியல. வயிற்றுல நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. ஏ வசந்தி அக்கா, நாளைக்கு கல்யாணத்தில் சாப்பாடெல்லாம் ஹோட்டலில் தானே ஆர்டர் பண்ணியிருக்கு? ஆமா சின்ன பொண்ணு, இது இப்போ நாளைக்கு காலையில் வர்றவங்களுக்கு நம்ம எல்லாருக்குமே சாப்பிட்றதுக்கெல்லாம் ரெடி பண்ணணும்ல, அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் சின்ன பொண்ணு. மதிய சாப்பாடு ஹோட்டலில் தான். ஓ சரி சரிக்க. எங்கே உமாக்கா ஆளையே காணோம்? அக்கா மாவனுக்கு கல்யாணம் ஆனதும் உமாக்காவை கையிலேயே பிடிக்க முடியலையே, ஒரே பிஸியாக இருக்காங்க போல. ஆமா சின்ன பொண்ணு, யாரோ உங்க சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்கன்னு அவங்களுக்கு ஏதோ காபி போட்டு கொடுக்குறேன்னு போச்சு. ஓ சரி சரி. ஏ லட்சுமி அக்கா, சரவணா சரியாயிட்டானா இல்லை அதையே நினச்சி வருத்தப்பட்டுட்டு கிடக்குறானா? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல சின்ன பொண்ணு. 2 நாள் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தான் பாத்துக்க. நான் கூட பயந்துட்டேன் பையன் சரியாவானோ என்னவோன்னு. ஆனா இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல, எப்பவும் போல சிரிச்சு பேசிட்டு போனான் வேலைக்கு. அப்படியே சரியா போயிடுவான். அது மட்டும் இல்லை, நாளைக்கு கல்யாணத்தில் சரவணனுக்கு சூப்பராக ஒரு பொண்ணை பார்க்குறோம். அதுக்கப்புறம் சரவணனுக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சுன்னா எல்லாம் சரியா போயிடும். உமாக்க வாங்க, எங்க சொந்தக்காரங்க எல்லாரும் வந்துட்டாங்களா? மாமா வீட்டு சைடு எல்லாருமே வந்துட்டாங்க சின்ன பொண்ணு. இன்னும் எங்க வீட்டு சைடு மாத்திரம் கொஞ்சம் பேர் வர்றதுக்கு இருக்காங்க. அவங்கெல்லாம் நாளைக்கு காலையில மண்டபத்துக்கு வந்துருவாங்க சின்ன பொண்ணு. ஓஹோ சரி சரி. ஏன் உமாக்க, உங்க சொந்தக்காரங்களுக்கு மட்டும்தான் காப்பி தண்ணியா? இங்க நாங்க உங்களுக்காக மாங்குன்னு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு ஒரு காப்பியை காணோம்.
ஐயோ மன்னிச்சுக்க சின்ன பொண்ணு, தா இப்ப போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஏ உமாக்கா நில்லுங்க, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். இப்போ ஒன்றும் எங்களுக்கு காப்பி வேண்டாம், அப்புறமா குடிச்சுக்கிடுறோம். நீங்க உட்காருங்க. ஏ உமா, நாளைக்கு கல்யாணத்துல வைக்க வேண்டிய குத்து விளக்கெல்லாம் நல்லா தேய்ச்சி எடுத்து வச்சாச்சா? அதெல்லாம் அக்கா தேய்ச்சி எடுத்து வச்சிருக்குதுக்கா. ஓ சரி உமா. இந்த மனுஷன் அங்க செல்வா கூட இருக்கிறாரா இல்ல வேற எங்கேயும் போயிட்டாரா? அங்க அண்ணனும் இவரும் மார்க்கெட்டுக்கு எங்கேயோ போகணும்னு கிளம்பி போனாங்கக்க. ஓ அப்படியா, சரி சரி. ஏ வசந்தி அக்க, ஒரு கல்யாணம் விசேஷம்னாலே நல்ல கலகலப்பா மனசுக்கு சந்தோஷமா இருக்குது இல்லக்க? ஆமா சின்ன பொண்ணு, எல்லாரும் இப்படி ஒண்ணா உட்கார்ந்து வேலை செஞ்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறதே தனி சந்தோஷம்தான். மாசத்துக்கு ஒரு விசேஷம் வந்தா நல்லா தான் இருக்கும். சரியா சொன்னீங்க போங்க. ஏங்க, இந்த கீர்த்தியோட பேச்சொன்னும் சரியில்லைங்க. எனக்கு என்னமோ அந்த பையன் திரும்ப நம்ம பொண்ணுக்கு போன் எதுவும் பண்ணிருப்பானோன்னு தோணுதுங்க. சேச்சே, அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது சாந்தி. அவ சரியாயிருவா. அப்புறம் சாந்தி, மாப்பிள்ள போன் பண்ணாரு. நாளைக்கு மாப்பிள்ள மச்சான் சரோஜா எல்லாரும் இந்தியாவுக்கு வராங்களாம். ஓ அப்படியாங்க, சரிங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு வேண்டிய துணி நகை எல்லாமே போய் வாங்கணுங்க. சரி சாந்தி, வாங்கிடலாம். ஆமா, கீர்த்தி எங்க? அவ உள்ள ரூம்ல தாங்க இருக்கா. சரி சாந்தி, எதுக்கும் கல்யாணம் முடியற வரைக்கும் அவளை கொஞ்சம் அடிக்கடி பார்த்துக்கிட்டே இரு. என்ன, தனியா ரூம்ல ரொம்ப நேரம் விடாத. எப்பவுமே அவ கூடயே இரு, புரிஞ்சுதா? சரிங்க. ஏங்க, நாம நம்ம பொண்ண பார்த்து பார்த்து வளர்ப்போம். அவங்களுக்கு எது நல்லதுன்னு பார்த்து நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கலான்னு நினைக்கும் போது, இல்ல இவனை தான் விரும்புறேன்னு எவனோ ஊர் பேர் தெரியாதவனை வந்து சொல்லுவாங்க. உடனே நம்ம கட்டி கொடுக்க முடியுமா? யாரு தடுத்தாலும் நான் நினைச்ச மாதிரி வாழ்க்கைய எப்படி என் பொண்ணுக்கு அமைச்சு கொடுக்கறேன்னு மறக்காம பாருங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.